இன்று செம்மணி பகுதியிலே, அதாவது அணையாவிளக்கு திடலிலே வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கத்தினால் சுழற்சி முறையில் ஒரு உண்ணாவிரத போராட்டமானது நடந்து வருகின்றது. அதாவது உள்ளூரிலே தங்களுக்கு நீதி கிடைக்காது என்று சொல்லி சர்வதேச நீதியினை கோரியும் அதனுடன் பல கோரிக்கையினை முன்வைத்தும் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற காணாமலாக்கப்பட்ட ஒரு சங்கத்தினர் இன்று உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்து வருகின்றார்கள். இதிலே 5 நாட்கள் 29ஆம் தேதி வரையும் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற இருக்கின்றது. அதிலே 5 மாவட்டத்திலேயும் இருக்கின்றவர்கள் மாறி மாறி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டங்கள் இதனை செய்ய இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டமானது இன்று ஆரம்பிக்க உள்ளது. வவுனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன். இன்றைய தினம் 25/9/2025 இன்றைய தினம் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஒரு சுழற்சி முறையிலே நாம் செய்ய 5 நாட்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எனவே இன்று திலீபன்
திலீபன் அண்ணாவின் 11வது நாளிலும் அவர் ஒரு அகிம்சை வழியிலாக போராடி இந்த மக்கள் புரட்சி வெடிக்க வேண்டும், ஒரு சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அவரும் இந்த வேளையிலே நல்லூர் வீதியிலே அவர் உண்ணாவிரதம் இருந்து தன் உயிரை ஈர்த்த நாட்களிலே நாங்களும் இன்று எமது சர்வதேச நீதிக்காக நாம் இன்று குரல் கொடுப்பதற்காக இந்த 60வது கூட்டத்தொடரிலே ஜெனீவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற 60வது கூட்டத்தொடரிலே எமக்கு உள்நாட்டு பொறிமுறை தேவையில்லை, சர்வதேச பொறிமுறையூடாக நீதி வழங்கப்பட வேண்டும். இந்த செம்மணி புதகுழியிலே எமது உறவுகள் இன்றும் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த சித்திரவதைகள் செய்யப்பட்டவர்கள் அங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் நீதியை நிலைநாட்ட வேண்டும். இந்த உறவுகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காகவும் நாம் இன்றைய தினம் இந்த சுழற்சி முறை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே நாம் நீண்ட காலமாக காத்திருப்போடு ஏமாற்றப்பட்ட சமூகமாகவே இன்று நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம். எனவே நாம் இனப்படுகொலையின் முதல் புள்ளியாக இருக்கின்ற இந்த செம்மணி புதைகுழி அகழ்வின் மீது அகழ்வு தோண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே அதில் சர்வதேச நிபுணத்துவங்கள் அதில் பிரசன்னமாக வேண்டும். எமக்கான சரியான மரபணு பரிசோதனைகள் செய்யப்பட்டு எங்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்த உறவுகள் இன்று நினைத்து பாருங்கள். எத்தனையோ தாய்மார்கள் தனது 10 மாதம் சுமந்த புள்ளை வயிறு கொதிக்குதடா என்ற ஒரு போர்வையிலே இன்று தாம் பசியோடு இந்த இடத்திலே வீற்றிருக்கின்றார்கள். அதே போன்று கட்டின தாலியை கலற்ற முடியாமல் இன்று நாங்கள் இந்த பரிதவிப்போடு தான் இந்த இடத்திலே நாங்கள் இன்று தாலியோடு நாங்கள் இன்று என்கிற உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாத ஒரு நிலையிலே நாங்கள் இன்று இதில் நிற்கின்றோம். அதே போன்று சகோதர சகோதரிகளை தேடி தமது உறவுகளுக்காக இவ்விடத்திலே அவர்களும் உண்ணாவிரதம் இன்று இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் எத்தனையோ உறவுகள் தனது மகன் வருவாரா, கணவர் வருவாரா, சகோதரன் சகோதரி வருமா என்ற ஏக்கத்தோடு தான் இந்த இடத்திலே இன்றைய உணவு தவிர்ப்பு போராட்டத்திலே இருக்கின்றது. எனவே சர்வதேசம் மீண்டும் மீண்டும் எங்களை ஏமாற்றல் கால அவகாசம் கொடுக்காமல் சர்வதேச நீதி பொறிமுறையூடாக இந்த ஜெனீவாவில் நடக்கின்ற கூட்டத்தொடரிலாவது எமக்கான நீதி வழங்க வேண்டும் என்பதை தான் நாம் இந்த இடத்துல ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். எனவே நாம் இந்த தமிழர்களாகிய நாம் இனப்படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு 18 வருடங்களாக இருக்கின்ற போதும் நாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படாமல் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எமது தாய் நிலங்களாகிய வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இராணுவ மயமாக்கல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. புத்த விகாரைகள், சட்டவிரோதமான புத்த விகாரைகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த பௌத்த மயமாக்கலை உடனே நிறுத்தி சுய நிர்ணய உரிமையோடு நாங்கள் இங்கே வாழ்வதற்கு இந்த சர்வதேசத்துக்கு அனுசரணையாக இருக்கின்ற நாடுகள் அனைத்தும் இந்த இனத்துக்கு நடந்தது இனப்படுகொலை என்றதை சொல்லிக்கொண்டு எமக்கான தீர்வை பெற்றுத்தர இந்த ஜெனீவா கூட்டத்தொடரிலே வருகின்ற 8ஆம் தேதிக்குள் முடிவடைவதற்கு முன்பு இந்த தாய்மார் இந்த கண்ணீருக்காவது பதில் சொல்ல வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் தாய் தந்தையரை, உங்கள் கணவன் மனைவிகளை இழந்திருந்தால் நீங்கள் என்ன வேதனைப்படுவீர்கள் என்று அந்த அடிப்படையிலே நாம் உங்களிடம் ஒரே வாதத்தை வைக்கின்றோம். நமது உறவுகளுக்கு என்ன நடந்தது, யார் என்ன கொலை செய்த, எப்படி கொலை செய்யப்பட்டார்கள், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்களா என்ற ஒரு நீதியை வழங்க வேண்டும் இந்த அரசு. வடக்கு கிழக்கிலே அவர்கள் தமிழ் மக்கள்கள் அவரை ஆதரிக்கவில்லை. ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவே இந்த தமிழ் மக்கள் அரசியல் கட்சிகள் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சியில் செய்யப்பட்டதை வைத்துக் கொண்டு இந்த அரசு தேசிய மக்கள் சக்தி என்று இப்போ சொல்லிக் கொண்டிருக்கின்ற அரசு அதை போய் மாயாக வைக்காமல் எமக்கான தீர்வை இந்த சர்வதேச பொறிமுறை ஊடாக மீண்டும் மனித உரிமை பேரவையிலே வைத்திருக்காமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலும் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் இருக்கின்ற நாங்கள் ஒரு சத்தியமாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்ற விடயமாக கேட்டுக்கொள்கிறோம். இதை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் என்றுதான் இந்த சர்வதேசத்திடம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் கண்கூடாக பார்க்க வேண்டும் இந்த மக்கள் படும் வேதனையை என்றுதான் நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன். நன்றி. எனது பெயர் கதிராமநாதன் கோகிலவாணி, கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி. இன்றைய தினம் இந்த சுழற்சி முறையான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை இன்று நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் சார்ந்து இன்றைய உணவு தவிர்ப்பு போராட்டத்தை செய்கின்றோம். இதே போன்று இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை 29ஆம் தேதி வரைக்கும் சுழற்சி முறையில் செய்ய இருக்கின்றோம். நாளைய தினம் முல்லைத்தீவு மாவட்டமும், 26ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டமும், 27ஆம் தேதி
மன்னார் மாவட்டமும் 28ஆம் தேதி யாழ் மாவட்டமும் 29ஆம் தேதி வவுனியா மாவட்டமும் இந்த சுழற்சி முறையான உண்ணாவிரத தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்வதாக இருக்கின்றோம். எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கொண்டு போவோம். எங்களுக்கு நீதி சர்வதேசத்திடமிருந்தே கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். வணக்கம். நான் சிவபாதம் விளங்கோதை, வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி, யாழ் மாவட்டம். நாங்கள் இவ்வளவு காலம் எங்களோட பிள்ளைகளை தொலைத்து, சகோதரங்களை தொலைத்து, தாய்மாரை தொலைத்து, தந்தையரை தொலைத்து, கணவரை தொலைத்து இன்று வரையும் தேடி அலைஞ்சு திரிகின்ற இந்த நேரத்திலே நாங்களும் இவ்வளவு காலமும் நாங்கள் நீதி எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது நாங்கள் இங்கே எங்களோட உள்ளூர் பொறுமுறையை நீதியையோ நாங்கள் எதுவும் ஏற்கப்படவில்லை. நாங்கள் சர்வதேச பொறுமுறையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவரை இந்த பிள்ளைகளை கூட சரணடைந்தவர்கள், இவர்களைப் போல எத்தனையோ குடும்பங்கள் எல்லாம் சரணடைந்தவர்கள். இந்த சரணடைந்தவர்களை என்ன சொல்லி கூப்பிட்டீர்கள்? உங்களுக்கு மன்னிப்பாக உங்களுக்கு விசாரணை செய்து விடலாம் என்றுதான் கூப்பிட்டார்கள். அதுபோல எத்தனையோ குடும்பங்களும். ஆனால் இவ்வளவு காலம் எங்களுக்கு நீதி கிடைக்கப்படவில்லை. சர்வதேசத்திடம் தான் நாங்கள் நீதியை கேட்கின்றோம். இங்கே அணையா விளக்கில் வந்து ரோக்கட் வந்து சொல்லிட்டு போனார், நான் தான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. இன்றைய நிலையில் உள்ளூர் பொறுமுறை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு உள்ளூர் பொறுமுறையே தேவையில்லை. இவர்கள் எங்கே? இந்த பிள்ளைகள் எங்கே? இந்த புதகுழியில் புதைக்கப்பட்டவர்கள் யாரு? அவர்களுக்கு என்ன கூறப்படுகிறீர்கள்? அவளுக்கு என்ன நடக்க போகுது? அவர்கள் என்ன மாதிரி அவர்களுக்கு மறுபடி பரிசோதனை செய்து அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களை உறவினர்களை ஒப்படைக்க வேண்டும். நாங்கள் அதைத்தான் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றையில இருந்து 29ஆம் தேதி மட்டும் அனைத்து மாவட்டங்களும் இங்கே நாங்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை செய்ய இருக்கின்றோம். எங்களுக்கு சர்வதேசத்தால் எங்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும். சர்வதேசத்திடம் தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இனிமேல் எந்த உள்ளூர் பொறிமுறையுமே தேவையில்லை. எங்களுக்கு அந்த கதைக்கே இடம் இருக்கக்கூடாது என்று தான் நான் முடித்துக் கொள்கிறேன். ஜெயச்சந்திரன். நான் மன்னார் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி. நாங்கள் இன்றைக்கு இந்த செம்மணி புதவுளி நினைவாக இதில் கவனஈர்ப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். உணவு தவிர்ப்பு போராட்டம். காரணம் என்னன்னு சொன்னால், இந்த 16 வருஷமும் ரோட்டில் நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்கள் எல்லா நாடுகளுக்கும் தெரியும், இலங்கையில் இருந்து முழு நாடுகளுக்கும் தெரியும். இந்த நாடுகளே எங்களுக்கு ஒரு நீதியை பெற்று தராமல் மௌனம் சாதிச்சு கொண்டிருக்கின்றது தான் எங்களுக்கு தெரிய இல்லை. எங்களுக்கு வேணும், எங்களோட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது? 2008ஆம் ஆண்டு வீட்டில் வச்சு தான் என் பிள்ளைய கூட்டிக் கொண்டு போனவையும் இலங்கை இராணுவம் கடற்படை விசாரித்து போட்டு விடுறோம்னு சொல்லி. ஆனால் இதுவரையிலையும் எந்த இடத்துலையும் என் பிள்ளைய நான் காணவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. எல்லா இடங்கள்லையும் நாங்கள் தேடிக்கொண்டு திரிஞ்சு கடைசியாக அரசாங்கத்தில் தான் முதல்ல நாங்கள் போனாங்கள். அரசாங்கம் உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வேணும், அரசாங்கம் உங்களுக்கு ஒரு நீதி வழங்க வேணும்னு சொல்லி அரசாங்கத்திட்ட போய் மைதிரி ஸ்ரீபாலாவை நேராக போய் சந்தித்தோம் நாங்கள். நாங்கள் போக எங்களை அதில் இருக்க வச்சுட்டு அவர் ஃபோன் பார்த்து கொண்டு இருந்துட்டு எந்த விதமான பதிலும் எங்களுக்கு செல்ல இல்லை. அப்போ அதுக்கு பிறகு தான் நாங்கள் சர்வதேச விசாரணை வேணுமென்று இன்று வரையும் நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம். இன்றைக்கு 60வது கூட்டம் அமரங்கம் நடந்து கொண்டிருக்குது. எத்தனையோ நாடுகள் எங்களுக்காக கதைக்கலாம். இந்த பக்கத்து நாடு பொக்கல்கோடி தாய் உறவுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்தியா முதல் கொண்டு ஏன் எங்களை கண் நோக்கி பார்க்க இல்லைன்றது கேள்விதான் எங்களுக்கு. நாங்கள் என்ன தமிழராக பிறந்தது பாவமா? தமிழராக பிறந்ததுக்காகவா எங்களை இவ்வளோ சித்திரவதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்கள்? ஒரு நாடும் திரும்பி பார்க்காமல் இருக்கிறீங்கள். நாங்கள் என்ன பாவத்தை செய்து கொண்டு இந்த புள்ளிகள் உங்களோட கையில் அம்பிட்டுது? அந்த புள்ளிகளை நினைக்கிற போது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்குது. நீங்கள் பிடிச்சி கொண்டு போனீங்களா என்ன பாடுபடுத்திருப்பீங்களா அந்த பிள்ளைகளை? சும்மாவை வச்சு நீங்கள் கொண்டு போயிருப்பீங்கள், என்ன பாடுபடுத்தி இருப்பீங்கள். இன்றைக்கு நம்ம அந்த புதவுளிக்குள்ள எத்தனை உடம்புகள் எலும்பு கூடுதலாக இருக்குது. பார்க்க போனால் அந்த உடம்புகளில் ஒரு தாய் ஒரு பிள்ளைய கட்டி பிடிச்சோன்ட்டு அந்த நீங்கள் என்ன கொண்டு போட்டால் தாட்டிருப்பீங்க இல்லையே, உயிரோடு தானே தாட்டிருப்பீங்க. அதுகள் எவ்வளவு மூச்சடங்கி எவ்வளவு அனுபவப்பட்ட அந்த பிள்ளைகள் அந்த உறவுகள் செத்திருக்குங்கள். அப்போ நீங்கள் என்ன கல்லுகளா?
கல்லுகளை நீங்கள் என்ன இலங்கை இராணுவமாக கொண்டு வந்து கல்லுகளை உருவாக்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்கள். ரோட்டு வழியாக இளநீ வித்தவனையும் ரோட்டு வழியாக அப்புள் வித்தவனையும் கொண்டு வந்து இராணுவமாக்கினா அவன் என்ன செய்வான்? அவனுக்கு இப்படியான நிலைமையில தான் கொண்டு வந்து இன்றைக்கு எந்தெந்த இடத்துல தோன்ற இடமெல்லாம் பயமாக இருக்குது. எங்களை பிள்ளைகளும் மற்ற புதவுளிகளுக்கெல்லாம் இருந்து வழியால் வந்துருங்களோன்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு மனைவிமாரும் ஒவ்வொரு உறவுகளும் இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டு எத்தனை நாள் நாங்கள் படுத்து நித்திரோன்றிருப்போம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை நாள் நாங்கள் சாப்பிட்டு தெரியுமா? அப்படியான நிலவரத்தில் நாங்கள் இருக்க 24 வயசு நீங்க கொண்டு போய்க்கல என்னென்ன கனவுகளோட இருந்திருப்பான், என்னென்ன நினைவுகளோட இருந்திருப்பான். அவன் சூக்கேஸை துறந்து பார்த்தா தெரியும் என்னென்ன சாமானம் வேண்டி வச்சிருக்கிறான்னு சொல்லி. அப்படி அதுலேயே நாங்கள் நெஞ்சு கொண்டு இன்னைக்கு குடிசைகளோடையும் தண்ணி போத்தலோடையும் ரோட்டு வழியை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த சர்வதேச நாடுகளுக்காக பார்க்குதில்லை? ஏன் இந்த இன்றைக்கு 60வது கூட்டத்தொடர்பில் அயல் நாடுகள் எல்லாம் எங்களுக்காக ஒரு நீதியை பெற்று தர வேண்டும் என்று இதில் இன்றைக்கு நாங்கள் 5 மாவட்டமும் சேர்ந்து நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்ப்பொன்று கிடைக்கும் வரையும் எத்தனை அம்மாக்கள் செத்து போயிட்டு நாங்களும் செத்து கொண்டு போயிக்கல. எங்களோட சாட்சியாலும் மறையப்பட்டு கொண்டு போகுது. அதையா நீங்கள் எல்லாரும் விரும்புகிறீங்கள்? அதை விரும்புகிறீங்களா? அப்படியே ஒருமிக்க நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்களேன். நீங்கள் எல்லாரும் செத்து போங்க, உங்களோட சாட்சியால் மறையப்படும், நாங்கள் நிம்மதியாக இருப்போம்னு சொல்லி. ஏன் எங்களை போட்டு இந்தளவு வதைக்கிறீங்கள்? உங்களை நம்பிக்கொண்டு தானே சர்வதேசம் வேணும், சர்வதேசம் வேணும், அயல் நாடுகள் வேணும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறோம். நன்றி.